அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயோ அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. இந்த வசனங்களிலே 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ரட்சிப்பை குறித்து. தேவனுடைய ரட்சிப்பின் வழி, அதை குறித்து தான் இத்தனை வசனங்களும் பேசுகிறது. இந்த ரட்சிப்பின் வழியை குறித்து 5 காரியங்கள் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 21 முதல் 24 வசனங்கள் ரட்சிப்பின் வழியை குறித்து சொல்லுகிறது. 5 காரியங்கள் அதை குறித்து குறிப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, அந்த ரட்சிப்பின் வழியை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பழைய ஏற்பாடு முழுவதும் அந்த தேவனுடைய நீதியை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த தேவ நீதியால் தான் மனுஷன் நீதிமானாக்கப்பட முடியும், தன்னுடைய சொந்த கிரியினால் அல்ல, அவர் கொடுக்கிற நீதி என்று பழைய ஏற்பாடு முழுக்க அதை குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். இரண்டாவது, அந்த நீதி நம்முடையதாக மாறுகிறது. நாம் செய்யும் கிரியைகள்னால அல்ல, நம்முடைய நற்கிரியைகள்னாலோ யோகியதையினாலோ அல்ல, விசுவாசத்தின் மூலமாகவே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, அது எல்லாருக்கும் உரியது. இந்த நீதி யூதருக்கும் கிரேக்கருக்கும் எல்லாருக்கும் உரியது, எல்லாருக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது, அது முற்றிலும் தேவனுடைய கிருபையினாலே நமக்கு வந்து சேருகிறது. ஐந்தாவது, அது கிறிஸ்துவின் மீட்பின் கிரியையின் மூலமாக நமக்கு உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று இப்படி 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியத்தை பார்த்தோம். முதலாவது காரியம் என்ன? அதாவது தேவ நீதி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டு முதல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை போன வாரத்தில் நாம் வாசித்தோம், அதை படித்தோம். தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணம் அதை குறித்து சாட்சியிடுகிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாடு முழுவதும் இப்படி தேவனால் கொடுக்கப்படுகிற நீதியை குறித்து பேசுகிற புஸ்தகங்கள் தான் என்பதை ஆதியாகமம் முதல் நாம் வெளிப்படுத்தி காண்பித்தோம். பல சம்பவங்களை நாங்கள் எடுத்து சொன்னோம். அதன் மூலமாக தேவனுடைய நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்தே வெளியாக்கப்பட்ட ஒரு காரியம். இப்பொழுது அது நடந்துவிட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்று பவுல் அப்போஸ்தலன் அறிவிக்கிறார். இப்பொழுது இரண்டாவது மூன்றாவது காரியத்தை பார்க்க போகிறோம். அந்த நீதி எப்படி நம்முடையதாக மாறுகிறது, அந்த நீதி எப்படி எல்லாருக்கும் உரியதாக இருக்கிறது என்பதை குறித்து இப்பொழுது சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். எப்படி இது நம்முடையதாக மாறுகிறது என்பதை குறித்து 22ஆம் வசனத்திலே துவக்கத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். விசுவாசத்தினால தான் நீதிமானாக்கப்படுகிறோம். அப்படியானால் விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் திட்டம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது விசுவாச போதனைகளை நாம் விரிவாக கொடுப்போம். ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்கிறதுல இதுதான் ஒரு நன்மை. எல்லா காரியங்களையும் இதிலே கற்றுக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட எல்லா காரியங்களும் விரிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசத்தினால தான் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசத்திற்கு சரியான அடிப்படை வேணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, பாருங்க, ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்றேன், கார்ல போறேன், ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்றேன், நான் இதை கிராஸ் பண்ணிடுவேன்னு நான் விசுவாசிக்கிறதுனால அதை கிராஸ் பண்ண போறது இல்ல. அந்த பிரிட்ஜ் சரியாக கட்டப்பட்டிருக்கிறது, இந்த காரையும் என்னையும் தாங்கும், இது தாங்கக்கூட வலிமை உள்ளது, இது மாதிரி 10 கார் வந்தாலும் இதை தாங்கும், விழாது
என்கிற அடிப்படையினால தான் நான் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண முடியுது. நான் நம்புறதுனால கிராஸ் பண்றது இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். விசுவாசம்னா என்னன்னு சரியா புரிந்து கொள்ள வேணும். நல்லா சொல்லுகிறேன், கவனிங்க. நான் சுகமான என்று விசுவாசிக்கிறதுனால நான் சுகமாகிறது இல்ல. நான் நல்லா இருப்பேன் விசுவாசிக்கிறதுனால நான் நல்லா இருக்க போறது இல்ல. என்னுடைய பாவங்கள் எல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது நான் நம்புறதுனால நான் என்னுடைய பாவங்கள்லாம் தீர்க்கப்படுகிறது கிடையாது. நான் சுகமான நம்புறதுனால நான் சுகமாகிறது கிடையாது. நான் செழிப்பாவேன் நம்புறதுனால நான் செழிப்பாகிறது கிடையாது. விசுவாசிப்பதனால நான் செழிப்பாவது கிடையாது. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் நிறைய காரியங்களை விசுவாசிக்கலாம். எனக்கு இப்படி நடக்கும்னு விசுவாசிக்கலாம், அப்படி நடக்கும்னு விசுவாசிக்கலாம். அதெல்லாம் விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறது. நான் நன்றாக தான் இருப்பேன் என்று ஏன் விசுவாசிக்கிறேன்? அவர் எனக்காக தரித்திரரானார். நான் ஐஸ்வர்யவானாகும் பொருட்டு அவர் எனக்காக தரித்திரரானார். சிலுவையிலே அவர் தரித்திரத்தை சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிக்கிறபடினாலதான் நான் நல்லா இருக்க முடியும். சொன்னேன் இல்லையா, பிரிட்ஜை நான் கடந்துருவேன் என்று நம்புறதுனால நான் கடக்க முடியாது. அந்த பிரிட்ஜ் சரியாக கட்டப்பட்டிருக்கிறது, இப்பேற்பட்ட வஸ்துக்களால் இது கட்டப்பட்டிருக்கிறது, இது விழாது, இது உறுதியாய் நிற்கும் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை அங்க இருக்கிறது. அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்றது மேலோட்டமா எதையோ நாம் விசுவாசத்தெல்லாம் கிடைக்கும், அப்படி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நமக்காக தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி. அதனாலதான் நான் ஐஸ்வர்யவானாய் இருப்பேன், ஆகையால் தான் ஐஸ்வர்யத்தை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்து தீர்த்தார் என்று. அவர் அங்கு சுமந்து தீர்த்ததினாலே நான் சுகமாவேன் என்று விசுவாசிக்கிறேன். ஏதோ நான் சுகமாவேன் என்று விசுவாசிக்கிறது அல்ல, அதன் அடிப்படையில நான் விசுவாசிக்கிறேன். சிலுவையில் நடந்த கிரியின் அடிப்படையில சுகம் எனக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவங்களும் அப்படிதான். ஏதோ நான் பாவம் போயிடுச்சுன்னு நம்புறதுனால பாவம் போகிறது கிடையாது. அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதவசனம் திட்டவட்டமாக எழுதியிருக்கிறது. அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரித்து கழுவுகிறது என்று வேதவசனம் எழுதுகிறது. ஆகையால் தான் நான் சுத்தமாக்கப்படுகிறேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்திற்கு 3 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. விசுவாசத்துக்குள்ளாக சொல்லுகிறேன். முதலாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், முதலாவது காரியம் விசுவாசத்தில் என்ன? சத்தியத்தை அறிவது. முதல்ல சத்தியத்தை அறிய வேண்டும். விசுவாசம் என்ன என்று சொல்றேன், சத்தியத்தை முதல்ல அறிய வேண்டும். இரண்டாவது, சத்தியத்தை நம்ப வேண்டும், அதாவது விசுவாசிக்க வேண்டும். அறிந்த சத்தியத்தை அது மெய் என்று விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, அந்த அறிந்து விசுவாசத்த சத்தியத்தின்படி நாம் நடக்க வேண்டும், அதனிடத்தில் நம்மை ஒப்புவிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்தியத்தை அறிய வேண்டும், அறிவில் தான் ஆரம்பிக்குது. அறிந்து கொண்ட பிறகு அதை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்த பிறகு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் விசுவாசம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சத்தியத்தை என்ன நாம் அறிந்திருக்கிறோம்? இயேசு நமக்காக சிலுவையிலே பாடுபட்டார், நம்முடைய பாவங்களை அங்கு சுமந்தார், நம்முடைய நோய்களை அங்கு சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார், நமக்காக அவர் பாவமானார். ஆகையால் நாம் நீதிமான்களாகிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார், அதன் மூலமாக நீதி அறியாத நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த சத்தியத்தை அறிகிறோம், இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். வேத வசனம் நம்ம நீதிமான் என்று சொல்லிவிட்டபடியால் நாம் நீதிமான்கள் தான் என்று ஒத்துக்கொண்டு நீதிமான்களாக நடக்கிறோம். அதுதான் விசுவாசம். நான் ஏதோ நீதிமான் சொன்னதுனால நான் நீதிமான் அல்ல, வேத வசனம் தேவன் சொல்லுகிறபடினாலே நான் நீதிமான். கிறிஸ்து என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து எனக்காக சாபமானபடினாலே நான் நீதிமான். அவர் என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவமானார், ஆகையால் நான் நீதிமானானேன். இதன் அடிப்படையில் தான் விசுவாசமே இருக்கிறது. சிலர் பாருங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஐயோ எனக்குள்ள பாவம் இருக்குதே, நான் பாவிதானே, நான் அற்பமானவன், நான் பாவியானவன் அப்படின்னு சொல்லுகிறது விசுவாசம் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அது விசுவாசமே கிடையாது. ஏனென்றால் விசுவாசம் தன்னை பார்க்கிறதல்ல, கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறது. சரியான விசுவாசம் என்ன? நான் பாவி இல்லை, என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டது, நான் பிசாசின் பிள்ளை இல்லை, நான் பலவீனன் அல்ல, நான் சுகவீனன் அல்ல, தேவன் எனக்காக கிறிஸ்துவை அனுப்பி சிலுவையில் மரிக்கும்படியாய் செய்தார், அவருடைய ரத்தம் என்னை கழுவுகிறது, என்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், அவர் சாபமாக்கப்படினால் நான் ஆசீர்வாதமாக ஆக்கப்படுகிறேன் என்று அப்படி விசுவாசிப்பதுதான் விசுவாசம். விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதி என்று வேதவசனம் சொல்லுகிறது.
ஆகையால் சத்தியத்தை அறிகிறோம், அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அதை விசுவாசத்தின்படி நடந்து கொள்ளுகிறோம். விசுவாசத்தினாலே இந்த தேவநீதி நமக்கு வந்து கிடைக்கிறது. பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும், unto all and upon all. எவர்களுக்குள்ளும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்கள் அல்லாதவர்கள் யாருமே தேவனிடத்தில் வர முடியாது. யூதர்கள் அல்லாதவர்கள் யாருமே தேவனிடத்தில் நெருங்கவே முடியாது. யூதர்கள் அல்லாதவர் நெருங்க வேண்டும் என்றால் அவன் யூதனா மாறணும். முதல்ல யூதனா மாறி பிறகு யூதர்கள் முறைமையின்படி அவன் ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை சிந்தி அதை ஆசாரியன் அவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் தெளித்து இப்படித்தான் அவன் நீதிமானாக முடியும். யூதர்களுக்கு தான் ரட்சிப்பின் வழி காண்பிக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டின்படி. இப்பொழுது ஏன் எவர்களுக்குள்ளும் என்று சொல்லுகிறார்? இப்பொழுது யூதர்களுக்கு மட்டுமல்ல, அது யாராயிருந்தாலும் சரி, புறஜாதியாரா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவர், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்காகவும் எவர்களுக்குள்ளும் அது பலிக்கும். இது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து வந்து வந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதி ஜனம் கோத்திரத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிறம் எந்த இனம், இதெல்லாம் இங்கே பொருட்டே கிடையாது. எவர்களுக்குள்ளும் பலிக்கும். விசுவாசித்தால் எவர்களுக்குள்ளும் பலிக்கும். இதுதான் இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தி. உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் எந்த நிறம் இனம் ஜாதி எவைகளை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, விசுவாசித்தால் அவர்களுக்குள் இது பலிக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ரொம்ப வேறுபாடுகள், இன வேறுபாடு, புறஜாதி யூதன், அப்புறம் அந்த ஜாதி வேறுபாடு, அப்புறம் இன வேறுபாடு, ஆண் பெண் என்கிற அப்படி வேறுபாடு, இப்படி எல்லாம் நிறைய இருந்தது. ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரு பெரிய கூடாரத்தை அன்றைக்கு போட்டார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனை ஆராதிக்கும்படியாக. அந்த கூடாரத்து பக்கத்துல புறஜாதியன் நெருங்கவே முடியாது. புறஜாதியன் பக்கத்துல கூட வரவே முடியாது, அவன் தூரமாவே நின்றணும். யூதனா இருந்தா கூட பெண்கள் அதிகமா நெருங்க முடியாது, ஒரு அளவுக்கு தான் பக்கத்துல வரணும். அதன் பிறகு அவர்களும் தூரமா போயிடணும். யூத மனுஷன் வந்து யூத மனுஷியை காட்டிலும் பெண்ணை காட்டிலும் ஆண் கொஞ்சம் இன்னும் அதிக கிட்ட போலாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில். அதன் பிறகு லேவி கோத்திரத்தார் என்று சொல்லுகிற ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் யூத ஆண்களை காட்டிலும் இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் அதிகமாய் கிட்டே நெருங்க முடிந்தது. ஆனாலும் அவர்களும் ஒரு இடம் வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு மேல அவர்கள் போக முடியாது. அங்கே நிறுத்தப்படுகிறார்கள், அவர்கள் அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியாது. அந்த அந்த லேவி கோத்திரத்திலே உள்ள பிரதான ஆசாரியன் என்கிற ஒருவன், அவன் தான் என்ன பண்ண முடியும்? வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரணம் செலுத்தும்படியாக அவன் அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக செல்ல முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை தான். பாருங்க, புறஜாதியா இருந்தா தூரம் பக்கத்தையே வரக்கூடாது, பெண்ணா இருந்தா கொஞ்சம் தூரம் வரலாம், அதோட சரி. யூத ஆணா இருந்தா இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரலாம், அதுக்கப்புறம் அவனுக்கு கேட்டு மூடிடுறாங்க. யூத ஆணா இருந்து லேவி கோத்திரத்தை சேர்ந்தவனா இருந்தா இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரலாம். ஆனா அவனுக்கும் ஒரு எல்லை உண்டு. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். இப்படி பல விதமான கட்டுப்பாடுகள் நிறைந்த உலகமாக அது இருந்தது. ஆனால் இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்த போது என்ன ஆனது? அந்த தடுப்பு சுவர், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்மை வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்துகிற எதுவா இருந்தாலும் அது நீக்கப்பட்டது. திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. இயேசு சிலுவையில ஜீவனை விட்ட போது திரைச்சீலை தேவாலயத்தில் இரண்டாக கிழிந்தது. அந்த திரைச்சீலை வராதே, தூரமாய் நில், தேவனுடைய பிரசன்னத்தை நெருங்காதே, நெருங்கினால் செத்து விடுவாய். பரிசுத்த தேவன் இங்கே இருக்கிறார், நீ பரிசுத்தம் இல்லாத மனுஷன், ஒருபோதும் நெருங்க கூடாது என்று எச்சரித்துக் கொண்டிருந்த அந்த திரைச்சீலை விலகியது, கிழிந்தது. இரண்டாய் கிழிந்ததன் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக எல்லாரும் வரவேற்கப்படுகிறார்கள். ஆணும் வரவேற்கப்படுகிறான், பெண்ணும் வரவேற்கப்படுகிறார்கள். ஆண் பெண் என்ற இன வேறுபாடுகள் அகற்றப்பட்டது. எல்லாரும் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலே வர முடியும். யூதன் புறஜாதி என்கிற அப்படி ஜாதி வேறுபாடுகள் அகற்றப்பட்டது. எல்லாரும் தேவனண்டையிலே இப்பொழுது வரலாம். லேவி கோத்திரத்தான் அல்லது லேவி கோத்திரத்தில் இல்லாதவன் என்கிற அந்த வேறுபாடுகள் நீக்கப்பட்டது. எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள். எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. அந்த திரைச்சீலை கிழிஞ்சதுக்கு அதுதான் அடையாளம். எந்த வேறுபாடும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளும் எவர்களுக்குள்ளும் இது பலிக்கும். யாரா இருந்தாலும் இப்பொழுது வரலாம். ஆகையால் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இந்தியால எங்கேயோ ஒரு மூலையில கிடந்தவங்க நாம வந்திருக்கிறோம். ஏன்?
வாசல் நமக்காக திறந்து வைக்கப்பட்டு விட்டது. திரைச்சீலை கிழிந்தது. தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் வரவேற்கிறோம். ஒருவர் கூட தூரமாய் நிற்க வேண்டியதில்லை. தேவனை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. எல்லாருக்கும் தேவனுடைய பிரசன்னம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எவர்களுக்குள்ளும் அது பலிக்கும், எவர்கள் மேலும் அது பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவ நீதியை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மனுஷன் அழுக்கும் கந்தையுமா இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு, தேவ நீதியை கொண்டு ஒரு பெரிய கோட்டு மாதிரி அவன் மேல போட்டு எல்லாத்தையும் அப்படியே மூடிடுறாரு. உள்ள அழுக்கு இருக்குது. ஆனா என்ன பண்றாரு, இந்த அழுக்கு மேல பெரிய, அந்த காலத்துல பைபிள் காலேஜில் படிக்கும்போது டெய்லி நாங்க ரூமை கிளீன் பண்ணோம். பெரிய வேலை பாருங்க. அது ரூமை நாமளே கிளீன் பண்ணோம். காலையில் எந்திரிச்சு குளிச்சு கிளம்புனா போதாது, ரூமை சுத்தமா கிளீன் பண்ணி ஒரு சின்ன பேப்பரோ அது இது அப்படி இருக்கக்கூடாது. பெட்டெல்லாம் கிளீனா விரிச்சு எல்லாம் அது இடத்துல இருக்கணும். எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்க, கிளாசெட்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, அதை அப்படி இழுத்து மூடிடலாம். அவ்வளவு அழுக்கு துணி, பேண்ட், ஷர்ட் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே இப்படி உள்ள போட்டு, புக்கு நோட் புக்கு எது கீழே கிடக்குது எல்லாம் போட்டு, குப்பையெல்லாம் பெருக்கி எல்லாத்தையும் உள்ள தள்ளி அப்படியே இழுத்து கிளாசெட்டை மூடிட்டு பெட்டை மட்டும் லேசா விரிச்சுட்டு அப்படியே போயிடுவான். ஏன்னா வாத்தியார் செக் பண்ணுவார். அவர்கிட்ட ஒரு மாஸ்டர் கீ இருக்குது. அத்தனை ரூமையும் ஒரே கீழே திறக்கலாம் அவர். நாங்கெல்லாம் போய் கிளாஸ்ல இருக்கும்போது ஒருத்தர் செக் பண்ணிட்டே வருவார் ரூமை. அங்க ரூம் சரியில்லைன்னா அவ்வளவுதான், அங்க ஃபைன் விழும், அங்க மானக்கேடு, கூப்பிட்டுருவாங்க. 3 தடவை இப்படி பண்ணா அப்புறம் போய் அங்க நிக்கணும், பதில் சொல்லணும். எல்லாத்தையும் தூக்கி கிளாசெட் உள்ள போட்டுருவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பெருக்கி கார்பெட் அப்படி தூக்கி அடியில தள்ளி விட்டுருவாங்க. எல்லாம் கார்பெட் இருக்கிற ரூம். எப்படி அதை எப்படி சரியா செய்யணுமோ ஒருத்தன் செய்ய மாட்டான். எல்லாம் எப்படி இதை மறைக்க. தேவனுடைய நீதியை குறித்தும் அப்படிதான் நினைக்கிறாங்க ஜனங்க. என்ன நினைக்கிறாங்க, நாம எல்லாம் பாவிகளா இருக்கிறோம். தேவ நீதினா என்ன, ஆண்டவர் கொண்டு பெரிய கோட்டு மாதிரி எல்லாத்தையும் மாட்டி விட்டு இந்த அழுக்க நீ உள்ள வச்சுக்க, வெளியில பாக்குறதுக்கு மட்டும் நல்லா இரு அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டாருன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. தேவனுடைய நீதி எவர்கள் மேலும் பலிக்கும் என்று சொன்னால் ஏதோ ஒரு வஸ்திரம் போல அப்படியே போட்டு விட்டுருவாங்க மட்டும் கிடையாது. தேவனுடைய நீதியாகவே நாம் மாற்றப்படுகிறோம் என்கிறது தான் சத்தியம். இதை குறித்து ரொம்ப போதிக்க போறேன். தேவனுடைய நீதி ஏதோ வஸ்திரம் போல நம்ம மேல போடப்படுகிறது மட்டும் கிடையாது. தேவனுடைய நீதியாகவே நாம் மாறுகிறோம். ஆதியாகமத்திலே நாம் போன வாரத்தில் பார்த்தோம் எப்படி நீதி ஒரு வஸ்திரம் போல இருக்கிறது என்று. ஆதியாகமத்திலே முதல் 1-2 அதிகாரங்களிலே பார்க்கலாம். இந்த ஆதாமும் ஏவாளும் அவர்களுக்கு வஸ்திரம் போல நீதி தரிக்கப்பட்டது என்று பார்க்கலாம். அவர்கள் உலகத்தில் உண்டான போது அவர்கள் இப்படிப்பட்ட உடைகள் அணியவில்லை. அவர்களை சுற்றி ஒளி இருந்தது. நீதியினால் அவர்கள் நிறைந்திருந்தபடினாலே அவர்கள் பிரகாசித்தார்கள். அதுதான் அவர்களுக்கு வஸ்திரம். ஒளியா இருந்தார்கள், அதுதான் அவர்களுக்கு வஸ்திரம். இந்த மாதிரி உடை கிடையாது. அவர்கள் பாவம் செய்த உடனே நீதி அற்றவர்களானார்கள். அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம் அவர்களை விட்டு நீங்கினது. ஆகையால் அவர்கள் போய் என்ன பண்ணார்கள், அத்தி இலையில எல்லாம் தச்சு போட்டுக் கொண்டார்கள். அத்தி இலையில தைத்து போட்டுக் கொண்டது அவருடைய கிரியை, அவருடைய முயற்சியை காண்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய முயற்சிகள், நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம், நம்முடைய யோகியதை எல்லாம் அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது என்று. அவர்கள் போட்ட அந்த அத்தி இலையின் உடை அழுக்கும் கந்தை என்று தேவன் கருதினார். வந்து பார்த்தார், கூப்பிட்டார். என்னையா அது அலங்கோலமா இருக்குன்னு கூப்பிட்டு ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை உரித்து அதனுடைய ரத்தத்தை சிந்தினது மூலமாக அதை கொன்று அதனுடைய தோலை உரித்து அதன் மூலமாக தோலாடை ஒன்றை அவர்களுக்கு உண்டு பண்ணி அவருடைய நிர்வாணத்தை இன்னும் நன்றாக அவர் மூடினார். அதுதான் தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதிக்கு அது அடையாளமாக இருக்கிறது. முதல்ல நீதி உள்ளவர்களா இருந்தார்கள். அந்த நீதியினாலேயே வஸ்திரமாய் தரிக்கப்பட்டிருந்தார்கள். நீதியின் வஸ்திரத்தினால் தான் உடுத்தப்பட்டிருந்தார்கள், வேற வஸ்திரம் கிடையாது. அந்த ஒளி, நீதி நிமித்தமாக இருந்த ஒளி அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. பாவத்து நிமித்தமாக அந்த ஒளி நீங்கினது, நிர்வாணமானார்கள். இவர்கள் சொந்த முயற்சியினால் அத்தியில தச்சு போட்டார்கள். ஆனால் அது பத்தல, அது போதாது, அது சரிபடாது. ஆண்டவர் பார்த்து விட்டு இது அவசியம், இது நன்றாக இல்லை என்று சொல்லி அதை அகற்றிவிட்டு தோலால் உண்டு பண்ண ஆடை எப்படி உண்டானது, ஒரு மிருகத்தை அடித்து ரத்தத்தை சிந்தி தோலை எடுத்து அவர்களுக்கு உடுத்தினார். அங்கே ஏதேன் தோட்டத்திலே நீதியின் வஸ்திரத்தினால் எப்படி நாம் மூடப்படுவோம் என்பதை காட்சியாக தேவன் அங்கேயே அறிவித்தார். வேதத்தின் முதல் பக்கங்களிலேயே வேதம் காண்பிக்கிறது எப்படி மனுஷன் நீதியினால் மூடப்படணும். அவன் செய்கிற கிரியினால் அல்ல, அவன் செஞ்ச அத்தியில உடையினால் அல்ல. தேவன் ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய ரத்தத்தை சிந்தி தோலை உரிச்சு இவனுக்காக வஸ்திரம் ஏற்படுத்துகிறாரே, தேவன் கொடுக்கிற உடையினால தான் இவனுடைய நிர்வாணம் மூடப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நியதி.
அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். அதன் மூலமாக நாம் தேவனுடைய நீதியாக்கப்படுகிறோம். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன்? நாம் தேவனுடைய நீதி ஆகும் பொருட்டு. பாவமாக்கினார் என்பதை நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. ஆனா நம்மை நீதிமான்கள் ஆக்கினார்ங்கிறத விசுவாசிக்கிறதா ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது ஜனங்களுக்கு இன்றைக்கு. பாவமாக்கினார் என்றது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை தேவன் பாவமாக்கினார்னு விசுவாசிக்கிறீங்களா? பாவமானாரா? பாவமானார்னு சொன்ன கை வைத்து காமிங்க பாப்போம். சரி, அவர் பாவமானார் என்று சொன்னால் நாமும் நீதிமான்கள் ஆனோம் என்பது உண்மை. ஏனென்றால் வேதவசனம் அதே மாதிரி தான் சொல்லுது. பாவமறியாத நம்மை பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எதற்காக? நாம் தேவனுடைய நீதியாகும் பொருட்டு அப்படி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்திலே இயேசு ஒரு கதை சொன்னார், சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். அங்கே கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை குறித்த ஒரு கதை. அந்த கல்யாண விருந்தில் அழைக்கப்பட்டவர்களே ஒருவன் இருந்தான், கல்யாண வஸ்திரத்தை போடாமல் வந்திருந்தான். அவனை பிடித்து வெளியே கொண்டு போய் தள்ளுங்கன்னு சொன்னார் அந்த கதையில. அது என்ன கதை? கல்யாண விருந்துக்கு அன்றைக்கு பெரிய மகான்கள் கல்யாண விருந்து வைத்தால், பெரிய பணக்காரர்கள் வைத்தால், பெரிய ராஜாக்களும் அவர்களும் வைத்தால் அவர்களே வஸ்திரம் தருவாங்க, இதை போட்டுட்டு வான்னு. நீங்க நான் இல்ல, நான் 10,000 ரூபாய்க்கு உடை வாங்கி போடுறேன்னா கூட செல்லாது. அந்த உடையில உள்ள வர முடியாது. நீங்க எப்பேற்பட்ட உடையை வாங்கினாலும் அந்த உடை ஒண்ணுத்துக்கு உதவாது. அந்த ராஜா தர்ற உடைய அணிந்து கொண்டுதான், அவர் கொடுக்கிற வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வந்தால்தான் அவர் ஏற்றுக்கொள்வார். அது அவருடைய மரியாதை, அவருடைய கனத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் தருகிறார். அவர் கொடுத்த உடையை அணிந்து கொண்டு வருவதுதான் அவருக்கு மரியாதை. அதுக்கு தான் கொடுத்து அனுப்புறாரு, இந்த உடையை போட்டு கொண்டு வான்னு சொல்லி. எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. எல்லாரும் அந்த வஸ்திரத்தை போட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். ராஜா கொடுத்த உடையை போட்டுக்கொண்டு கல்யாண விருந்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணான், இதென்ன இது அவ்வளவு நல்ல இல்ல, நானே வேற ஏதாவது போட்டுட்டு போறேன்ட்டு அவன் போட்டுட்டு வந்தான். என்ன சொன்னாங்க? சரியான உடை இல்ல அவனுக்கு, கொண்டு போய் வெளியே தள்ளுனார். பாருங்க, நாம் நினைக்கிறபடி நாம் சொந்த நீதியோ, நம்முடைய சொந்த யோகியதையோ, நம்முடைய சொந்த நற்கிரியைகளையோ வைத்து தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க முடியாது. தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு விதமாக தான் வர முடியும். அது எப்படி என்றால், தேவன் கொடுக்கிற நீதியை உடுத்தியவர்களாய், அவர் கொடுக்கிற நீதியின் வஸ்திரத்தை உடுத்தியவர்களாய், அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் மட்டுமே வந்து நிற்க முடியுமே ஒழிய நம்முடைய யோகியதையினால் ஒருபோதும் வந்து நிற்கவே முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதைத்தான் இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கிறது என்று. அடுத்த வசனத்தை பார்ப்போம். அதே வசனத்தில் கடைசியில வித்தியாசமே இல்லை, வித்தியாசமே இல்லை. இந்த வித்தியாசமே இல்லை என்கிறதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, யூதர் புறஜாதியான வித்தியாசம் கிடையாது, பாவியா யோகியனான்கிற வித்தியாசம் கிடையாது, மனிதர்களுக்குள்ளே வித்தியாசம் கிடையாது, மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்துட்டார்கள், ஆகையால எல்லாம் நீதிமானாக்கப்படுகிறார்கள், வித்தியாசமே கிடையாது என்று அந்த விதத்தில் சொல்லுகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. அது ஏற்கனவே ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில், 2ஆம் அதிகாரத்தில், அப்புறம் 3ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர்களுக்குள்ள வித்தியாசம் இல்லை, எல்லாரும் பாவம் செய்தார்கள், கெட்டு போனார்கள் என்பதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்று, புதுசா ஒன்றும் இல்லை. வித்தியாசமே இல்லை என்று இங்கே சொல்வது புதுசா ஒன்றை சொல்லுகிறார்கள். வித்தியாசமே இல்லை என்று சொன்னால் என்ன? தேவன் நம்மை பாவி என்று நியாயம் தீர்த்து நம்மை குற்றவாளிகளாக நிறுத்தின அந்த நியாய தீர்ப்புக்கும், நம்மை நீதிமான்களாக நியாயம் தீர்த்து கிறிஸ்துவின் மூலமாக நம்மை நீதிமான்களாக்கி அறிவித்த அந்த அறிவிப்புக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த அர்த்தத்திலே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தேவன் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொன்னாரோ, எல்லாரும் பாவிகள், எல்லாரும் குற்றவாளிகள் என்று சொல்லி எல்லாரையும் வாயடைக்க பண்ணினாரோ, அதே தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எல்லாரையும் நீதிமானாக்கி எல்லாரையும் தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். ரெண்டும் ஒரே மாதிரி தான், வித்தியாசமே இல்லை என்கிறார். நாம் பாவி என்கிறத ஒத்துக்கொள்கிறோம் என்றால் வேதம் பாவி என்று சொல்லுகிறது. மனு வர்க்கத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் பாவி என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகிய சுலபமா ஒத்துக்கொள்கிறோம், ஆமா நாம் பாவின்னு.
ஆனால் நாம் நீதிமான்கள் என்கிறதை தான் அதிகமா ஒத்துக்கொள்கிறது. ஏனென்றால் அது நம்மால் நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லுகிறது அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை. எந்த தேவன் நம்ம எல்லாரும் பாவினாரோ அதே தேவன் இப்ப சொல்லுகிறார் நாம் எல்லாரும் நீதிமான்கள் என்று. இருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு பாருங்க, அதுலதான் பிரச்சனை. விசுவாசிகளுக்கு நிறைய விசுவாசிகள் பரலோகம் போய் சேருவோமா என்னமோன்றதுக்கு பெரிய சந்தேகம் தான் அவங்களுக்கு. அவங்க பாட்டெல்லாமே அப்படிதான் இருக்குது. பாட்டெல்லாம் எப்படி இருக்குது? அங்க போய் சேருவேனோ, அங்க இருப்பேனோ, மோட்சம் போவேனோ, போவேன்னு யாரும் பாடுறது இல்லை. எல்லாம் சந்தேக பாட்டு தான் எல்லாம். ஒரு எழுதின புஸ்தகத்தை வாசித்துட்டு இருந்தா அவர் சொல்றாரு, 1000 பாடல்கள் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்தை வச்சு ஆராய்ஞ்சாராம். இந்த சத்தியம் எங்கேயாவது இருக்குதாங்க? எந்த சத்தியம்? நாம் பாவி என்று வேதவசனம் எவ்வளவு திட்டவட்டமா மனுஷனை நியாயம் தீர்த்து முடிவு பண்ணுகிறதோ, தேவனுடைய தீர்ப்பா இருக்கிறதோ, அது போலவே நாம் நீதிமான் என்கிறதும் அதே மாதிரி ஒரு தீர்ப்பா இருக்குது. பாவின்னு சொன்ன அதே தேவன் இப்ப எல்லாரையும் நீதிமான்றார் கிறிஸ்து இயேசுவுக்குள். இந்த சத்தியத்தை யாராவது எழுதி வச்சிருக்கிறாங்களான்னு சொல்லி 1000 பாட்டுகள் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்தை எடுத்து புரட்டி புரட்டி பார்த்தாராம். ஒவ்வொரு வரியா வாசித்து பார்த்தாராம். ஒரு பாட்டுலையாவது அது இல்லவே இல்லையா அவர் சொல்றார். ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு பாட்டுல. அப்ப நம்ம என்ன பாடுறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப பாடல்கள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பாட்டுலயாவது அந்த சத்தியம் இல்ல. பாவம் மன்னிக்கப்பட்டதுன்றாங்க, அது இயேசுவின் ரத்தம்ன்றாங்க, அதுன்றாங்க, நான் கழுவப்பட்டேன்றாங்க, எல்லாம். ஒரு பாட்டுலயாவது நான் நீதிமான். நிறைய பாட்டுல நான் பாவின்னு இருக்குது. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பூளு, நான் தூசி, நான் குப்பைன்னு இருக்குது. ஆனா எந்த பாட்டுலயாவது நான் நீதிமான்னு கிடையவே கிடையாது. கடைசியில் அப்படி இப்படி அலசி இந்த 1000 பாட்டையும் அலசி அதுல ஒண்ணு எல்லாம் போய் வேற ஏதாவது கேட்ட பாட்டெல்லாம் யோசித்து பார்த்து அதுலயும் ஒண்ணு எல்லாம் போய் கடைசியில எங்கேயோ ஒரு பொந்துல போய் கண்டுபிடிச்சிருக்கிறார் ஒரு பாட்டை. அதை எழுதுறார். இந்த ஒரு பாட்டுல தான் அப்படி இருக்கு, அது கூட இன்னும் சரியா முழுசா இல்லைன்ற. நல்லா சொல்றேங்க. அவரிங்க ஒரு பிரசங்கியார் இருந்தாராம். நல்லா படிச்சுட்டு யூனிவர்சிட்டில எல்லாம் படிச்சுட்டு போய் ஒரு ஊர்ல ஸ்காட்லாந்துல பிரசங்கியாரா இருந்தாராம். ரொம்ப தீவிரமான பக்தர் அவர். அவருக்கு என்ன பிரசங்கம்? அவருடைய பிரசங்கம் என்னன்னா, எல்லாரும் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள், சிலர் போவீங்க சிலர் போக மாட்டீங்க, ஜாக்கிரதையா இருங்க, எப்படியாவது போறதுக்கு வழியை உண்டாக்குங்க, எப்படியாவது போற வழியை பாருங்க, போறதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குங்க. இப்படியே தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தாராம், சபைக்கு வர்ற ஒரு அம்மா கிட்ட. அந்த அம்மா வந்து ரொம்ப ஆழமா கிறிஸ்துவை பிடித்து கொண்ட ஒரு அம்மா, நல்ல விசுவாசத்தை நல்லா விளங்கி கொண்ட அம்மா. அந்த அம்மாவுக்கு இவர் பிரசங்கம் பண்றதெல்லாம், இவர் பிரசங்கம் பண்ற சந்தேக பிரசங்கம்லாம் ஒன்றும் சரிப்படல. அந்த அம்மா சொல்லி இருக்குது, என்னையா சும்மா போறதுக்கு எனக்கு தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லி பயங்காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒன்னு சொல்றேன் கேளுங்க, நிச்சயமா நான் போவேன். நிச்சயம் நான் பரலோகம் போலன்னா நான் ஒன்னே ஒண்ணுதான் இழக்க முடியும். என் ஆத்மாவை தான் நான் நஷ்டப்படுத்துவேன். ஏன்னா அவ்வளவுதான் என்கிட்ட இருக்குது, அவ்வளவுதான் நஷ்டப்பட முடியும் நான் பரலோகம் போலனா. ஆனா நான் பரலோகம் போகலனா தேவன் தன்னுடைய நாமத்தையும் தம்முடைய வாக்கு தத்தத்தையும் தம்முடைய கனத்தையும் மரியாதையும் எல்லாத்தையும் இழந்துடுவார். ஏன்னா அவர் தான் சொன்னார், இயேசுவின் ரத்தத்தின் மூலமா வருகிறவர்களை முடிவு பரியந்த ரட்சிப்பேன்னு சொன்னவர் அவர். நான் விசுவாசித்திருக்கிறேன். அவர் எந்த இயேசுவின் மூலமா வர சொன்னாரோ அந்த இயேசுவின் மூலமா தான் வந்தேன். ஆகையால் நான் நிச்சயமா போவேன். நான் போகலன்னா எனக்கு சிறிய நஷ்டம் தான், என்னுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகும். நான் போலனா ஆண்டவருக்கு பெரிய நஷ்டம். அவருடைய நாமம், அவருடைய கனம், அவருடைய மகிமை, அவருடைய உண்மை, அவருடைய உத்தமம் எல்லாமே போயிடும். அவர் பெயரே இழந்துருவார். நிச்சயம் இந்த பிரசங்கியாருக்கு தூக்கி வாங்கி போய், என்னம்மா யூனிவர்சிட்டியில இதை சொல்லி தரலையா எனக்கு? என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன் நான், யூனிவர்சிட்டியில இவ்வளவு நிச்சயமா சொல்லி தரலையே. இந்த அம்மா பாருங்க, இந்த வயசான அம்மா நல்லா பிடிச்சி வச்சிருக்குது. நான் போகலன்னா யாருக்கு நஷ்டம்? ஆண்டவருக்கு தான் நஷ்டம். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக ஒவ்வொருவனையும் முடிவு பரியந்த ரட்சிப்பேன்னு சொன்னாரே, அவருடைய வாக்குத்தத்தம் பொய்யாகிவிடும், அவருடைய மரியாதை கனம் எல்லாம் குறைஞ்சிடும். அவரை யாரும் அதன் பிறகு நம்ப மாட்டாங்க. அவர் இழிவானவராய் விடுவார். நான் போகலனா எனக்கு வெறும் ஆத்மா தான் நஷ்டப்படும். ஆனா அவருக்கு பெரிய நஷ்டம். நிச்சயமா நான் போக வேண்டிச்சான். நல்லா இருங்க, எத்தனை பேரு நம்புறீங்க அதை? அந்த மாதிரி விளக்கம் உள்ளவர்களா இருக்கணும். போய் எல்லா இடத்துலையும் எதையும் கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க ஆயத்தப்பட ஆண்டவரே எப்படியாவது உம்முடைய வருகையில அடியேன் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. எப்படியாவது எப்படி எடுத்துக்கொள்வாரு? இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்குவாரு. அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. கொஞ்சம் பார்த்தும் பாராமலா இருப்பார். தேவன் நீதி உள்ளவர்.
பாவத்தெல்லாம் கொஞ்சம் பாராதே ஆண்டவரே, எப்படியாவது என்ன எடுத்துக்கொள்ளும். பாருங்க, ஜனங்களுக்குள்ள ஒரு நிச்சயமற்ற தன்மை. இன்றைக்கு ஏன் நிச்சயமற்ற தன்மை என்று சொன்னால், சத்தியம் அவர்களுக்கு விளங்குகிறது இல்ல. எப்படி நீதிமான் ஆக்கப்படுகிறோம் என்கிறது நிச்சயமா விளங்குகிறது இல்ல. அந்த கிளவியமாவுக்கு விளங்குனது அந்த பிரசங்கியார் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்தவருக்கு விளங்கல. இதுதான் பிரச்சனை இன்னைக்கு உலகத்துல. அன்னைக்கு யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஐயா இப்படி இன்னாரு நெருப்புல தன்னை பத்த வைத்துக் கொண்டு செத்து போனாரியா, விசுவாசியா அவருனாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா விசுவாசி தீ குளிச்சு செத்தாருன்றாங்களே, என்ன காரணம், எப்படியா செத்தாரு அப்படின்னு சொல்றாரு. வசனம் ஒண்ணு இருக்குது இல்லைங்க, அது அவரை பிடிச்சி அப்படியே வாட்டிக்கிட்டு இருந்தது, அதனால தான் அப்படி ஆயிட்டாரு. என்ன வசனம்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் என் சரீரத்தை எரிக்கப்பட ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். அவர் போன கோயில்ல சொல்லியிருக்காங்க, உனக்கு அன்பு இல்ல, உனக்கு அன்பு இல்ல, உனக்கு அன்பு இல்ல, உன் உள்ளத்தை பாரு, உன் உள்ளத்துல இருள் இருக்குது, உனக்கு என்ன இருக்குது, அன்பு இல்ல, அன்பு இல்ல, சகோதரனே சகோதரியே உனக்கு அன்பு இல்ல, அன்பு இல்ல. இது ஒரு பிரசங்கமா? எங்க சொல்லியிருக்கு சொல்லுங்க வேதத்தில் அன்பு இல்லைன்னு? வேதம் சொல்லுகிறது ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அத பிரசங்கம் பண்ணோம். விளக்கம் இல்லாத ஆள் யாரோ போட்டு பெரிய பரிசுத்த பிரசங்கத்தை பண்ணி, உனக்கு அன்பு இல்ல, உனக்கு அன்பு இல்ல, உனக்கு அன்பு இல்லைன்னு சொல்லி, நீ ஓசையிடுற வெண்கலத்தை போல இருக்கிற, உனக்கு அன்புராவிட்டால் உனக்கு என்ன, சரீரத்தை எரிக்க ஒப்பு கொடுத்தாலும் உனக்கு அன்புராவிட்டால். கொஞ்சம் 13ஆம் அதிகாரம் சொல்லுதான். எப்பேற்பட்ட அதிகாரம் அது, எப்பேற்பட்ட சத்தியம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசித்த யாரும் தெரிந்து கொள்ள வேணும், அன்பு இல்லைன்னு சொல்லல. அது தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பது விளக்கிறது. நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிற தேவ அன்பு எத்தகைய தன்மை உள்ளதா இருக்கிறது என்பதை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் விளக்கிறது ஒழிய அன்பு நமக்கு இல்லைன்னு சொல்லலைங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த காலத்துல என்ன சொல்லி தர்றாங்கன்னு தெரியல, செமினரியில் அதான் செமெட்டரின்றாங்க. அது அங்க போய் எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் ஆளுகளை கொள்ளுகிறவர்களா வருகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வித்தியாசமே இல்லை. எதுக்கு வித்தியாசம் இல்லை? ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் இல்லைன்னு, யூதனுக்கும் புரஜாதிக்கு வித்தியாசம் இல்லைங்கிறது இல்லை. அது ஏற்கனவே விளங்கிடுச்சு. 1, 2, 3ஆம் அதிகாரம் முதல் பகுதியை வாசித்தாலே அதெல்லாம் விளங்குது, நமக்கு எல்லாம் விளங்குது. எல்லா மனுஷரும் ஒண்ணுதான், எல்லாம் பாவிகள், எல்லாம் கெட்டு போனார் என்று. வித்தியாசம் இல்லை என்று இங்க சொல்லுகிறது. என்ன சொல்லி இருக்கிறது? தேவன் மனுஷனை பாவி என்று சொல்லிய அந்த ஒரு தீர்ப்புக்கும் இப்பொழுது அவனை நீதிமான் என்று சொல்லுகிற அந்த தீர்ப்புக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ஒன்ன நம்பினியே இன்னொன்ன ஏன் நம்ப மாட்டேன்ற, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை. எத்தனை பேர் பாவி 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 நம்பிட்டு வந்தீங்க, இப்ப ஏன் நீதிமான் 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 நம்ப கூடாது? எல்லாரும் கையில உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மை. அந்த தீர்ப்பின்படி நான் பாவியாயிருந்தேன், அது முற்றிலும் உண்மை. எல்லாரும் பாவிகள். ஆனால் நாம் நீதிமான்களாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த தேவநீதி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளாகும், எல்லார் மேலேயும் வந்து பலிக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நான் நீதிமான். இந்த தீர்ப்பின்படி நான் நீதிமான். பாவி என்கிற தீர்ப்புக்கும் நீதிமான் என்கிற தீர்ப்புக்கும் வித்தியாசமே இல்லை. இருக்கிறீங்களா? பாவின்னு எந்த தேவன் சொன்னாரோ அதே தேவன் தான் இப்ப சொல்றாரு நீதிமான். பிசாசு என்ன பண்ணிட்டான், இப்போ ஜனங்களை பாவின்ற தீர்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோ, நீதிமான்றதை பிடிக்கவே பிடிக்காது, நம்பவே நம்பாதன்னு சொல்லி இருக்கிறான். நான் சொல்றேன், பாவி இல்ல, நாம் யார்? நீதிமான். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஏதோ நீதியின் வஸ்திரம் எங்க இருந்தோ கொண்டாந்து அழுக்கு மேல போட்டு விட்டாங்கல்ல, ஆளைய மாத்திட்டார் ஆண்டவர்.
அந்த அழுக்கையெல்லாம் கல்வாரி சிலுவை என்கிற அந்த இடத்திலே அக்கினியினால் சுட்டரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே கிறிஸ்து மரித்த போது நானும் அங்கே சிலுவையில் அறையப்பட்டேன். அங்கே என் பாவங்கள் எல்லாம் அகற்றப்பட்டது. ஏதோ பாவத்துக்கு மேல நீதியின் வஸ்திரம் போடல, நீதிமானாகவே மாற்றி விட்டார் ஆண்டவர் என்று சொல்லுகிறது தான் வேத வசனத்தின் சத்தியம். முன்ன நான் பாவி என்று தேவன் சொல்லியிருந்த அந்த தீர்ப்பு என்னை தேவனுடைய கோபாக்கனைக்கு நேராக பயந்து நடுங்க வைத்தது. ஆனால் இப்பொழுது என்னை நீதிமான் என்று சொல்லி இருக்கிற இந்த தீர்ப்பு தேவன் முன்பாக தைரியமாய் நிற்க வைக்கிறது. இல்லையா? அதான் வித்தியாசம். பாவி பாவின்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாம் பாருங்க, அந்த விசுவாசியே வேற மாதிரி இருப்பாங்க. அந்த விசுவாசி எப்படி இருப்பாங்க? தேவனுக்கு முன்னால் நடுங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ ஆண்டவரே, நான் அர்ப்பணம் தூசியும் நான் ஒண்ணும் இல்லாதவனுமா இருக்க ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், நான் நிர்மூலமாக இருப்பது உடைய சுத்த கிருபையே. எதையோ போட்டு அலப்பிட்டு இருப்பாங்க. எல்லா வசனத்தையும் ஒன்னா கலந்து எது எங்க இருக்குது ஒண்ணும் தெரியாது. அது யாரு? பாவி என்கிற சத்தியத்தில் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க அவங்க. எந்த சத்தியத்தில்? நான் பாவி என்கிறத ரொம்ப கெட்டியா பிடிச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பு நல்லா உரைச்சிருச்சு உள்ள. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. நீதிமான் சொல்ற ஆள் எப்படி இருப்பான்? அன்புள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்மண்டையில வருகிறேன், நான் கேட்டா எனக்கு கேட்டது எல்லாவற்றையும் தருவேன் என்று சொன்னவர், நான் விசுவாசத்தோடு கேட்கிறேன். இவன் அழுது கூச்சல் போட மாட்டான். ஒரு பிரசங்கர் சொன்னார், சில ஆட்கள் வந்து தேவனுடைய சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்ட பாக்குறாங்க. நான் எப்படியாவது ஆட்டிடுவாங்க. இன்னைக்கு போட்டிருக்கேன் உபவாசம், நான் உள்ள ஆண்டவருடைய சிங்காசனத்தை பிடிச்சி ஒரு ஆட்டாம விடுறது இல்லை. இன்னைக்கு அவர் போட்டு சிங்காசனத்தை ஆட்டி எப்படியாவது அவர்கிட்ட இருந்து பிடிக்கிடுவேன். நான் கைதான் போயிடும். பாத்துங்க, தேவனுடைய சிங்காசனத்தை நீங்க ஏன் ஆட்டுறீங்க? அவர் பாவம் உட்கார்ந்துட்டு போறாரு. நீங்க இன்னைக்கெல்லாம் ஆட்டினாலும் அது ஆடவே ஆடாது. நீங்க இன்னைக்கெல்லாம் உபவாசம் போட்டு அதை போட்டு ஆட்டு இயேசுவே 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 ஓன்னா கூட அது ஆடாது. அவர் அப்படியே தான் இருக்க போறாரு. அவர் மாறாதவர். அவர் எதெல்லாம் தர்றேனாரோ அதை ஏற்கனவே தந்து விட்டார். நீங்க என்ன ஆட்டினாலும் அது ஒண்ணும் வித்தியாசம் இல்லை. வீணு, உங்க பலன் எல்லாம் வீணாதான் போகுது. அவர் தரமாட்டேன்றதை என்ன ஆட்டினாலும் கை ஒடியுமே ஓடி அவர் தரவே மாட்டார். அவர் ஆடவே மாட்டார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? அதனால ஏன் போட்டு ஆட்டுறீங்க? பாருங்க, பாவி பாவின்ற சத்தியத்துல உறுதியா இருக்கிற ஆளுங்க தான் இப்படி சிங்காசனத்தை ஆட்டுறது. நான் போட்டு சிங்காசனத்தை அசைச்சிடுவேன், நான் இப்படி பண்ணுவேன், வானத்தை இறக்கிடுவேன், நான் வானத்துல ஏறிடுவேன், நான் உபவாசம் இருந்து அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், கொடுக்காத ஆண்டவரை கொடுக்க வச்சிருவேன்ற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவனை குறித்து தெரியவில்லை. நீதிமான் என்கிறவன் எப்படி இருக்கிறான்? அவன் சிங்காசனத்தை ஆட்ட பார்க்கலாம். அவனுக்கு தெரியும், கர்த்தாவே நீர் வாழ்க, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கு இருக்க போதுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் ஆட்ட போறது இல்லை. நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் போதுமானவர், உம்முடைய வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் எனக்கென்று ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது ஆண்டவரே, அதெல்லாம் என் மீது வந்து பலிக்கட்டும். கர்த்தராகிய இயேசுவை பற்றும் விசுவாசம் உள்ள எனக்கு நீதி வந்து பலிக்கிறது போல உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மீது வந்து பலிக்கட்டும் என்று சொல்லி அப்படி ஜெபம் பண்ணுவான். தைரியத்தோடு ஜெபம் பண்ணுவான். எந்த கும்பல்ல இருக்கீங்க நீங்க? சில ரெண்டு கும்பல்லையும் காலை வச்சுக்குவாங்க. அதுலயும் கொஞ்சம் இருந்து லேசா கொஞ்சம் அழுதுகிறது, இங்கேயும் கொஞ்சம் வந்து லேசா கொஞ்சம் இதையும் பிடிச்சுக்கிறது. சில நாட்கள்ல சிங்காசனத்தை ஆட்டுறது, சில நேரத்தில் வந்து இப்படி பிரசங்கம் கேட்டு போறது. இதுதாங்க வழி. அது வழியே கிடையாது. அது சும்மா அதெல்லாம் பெரிய ஏதோ ஆவிக்குரியது மாதிரி தெரியும் பார்க்கிறதுக்கு. வந்து பெரிய அடே அப்பா உபவாசம் போட்டு ஆண்டவர் அசைச்சு இவர் வாங்கிட்டாரு கிடையாது. வாக்கு தத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால தான் கர்த்தர் கொடுப்பார். நீங்க ஏதோ போட்டு வாங்கிட முடியாது. அதெல்லாம் அவ்வளவு லேசு கிடையாது. பாவம் என்கிற சத்தியம் என்ன பண்ணுச்சு? என்ன குற்றவாளியாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தினது. தலை குனிந்து வெட்கத்திலே அவமானத்திலே நிந்தையிலே நின்று கொண்டிருந்த என்னை இப்பொழுது நான் நீதிமான் என்கிற சத்தியம் தலையை நிமிர்த்தி எந்த குற்ற உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லாமல் தேவனிடத்திலே தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. எது? நான் நீதிமான் என்கிற சத்தியம். பாவி பாவி என்றால் எப்படி இருப்பான்? அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நீள மோஞ்சி வச்சுக்கிட்டே இருப்பான். நீள முகத்தை வச்சுட்டே இருப்பாங்க. நான் பாவி, நான் பாவி, நான் எல்லாரை விட பெரிய பாவிங்க, நான் பாவி, நான் பாவி.
முகத்துல சந்தோஷத்தை பார்க்க முடியாது, வாழ்க்கையில வெற்றியை காண முடியாது. நீதிமான் என்கிறவன் தலை நிமிர்ந்து நிற்பான், சந்தோஷமா இருப்பான், டென்ஷன்ல இருக்க மாட்டான். இப்படியே இந்த இஞ்சி தின்னவ மாதிரி நிறைய கிறிஸ்தவங்க அப்படி இருக்கிறாங்க. தேவனுக்கு முன்பாக நடுங்கிக் கொண்டிருந்த நம்மை அவர் என்ன பண்ணுகிறார்? நீதிமான்களாக நிற்க வைக்கிறார். அதுதான் இந்த அருமையான சத்தியம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. வித்தியாசமே இல்லை என்கிறது இங்க ஏதோ எல்லார் மேலும் புறஜாதி யூதர் என்று அந்த அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது போல இருக்கிறது. ஆனால் கிடையாது. வித்தியாசமே இல்லை என்கிறது தேவன் ஒருவனை பாவி என்று சொன்ன அந்த தீர்ப்புக்கும் இப்பொழுது ஒருவனை கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான் என்று அறிவிக்கிற அந்த அறிவிப்புக்கும் வித்தியாசமே கிடையாது. அந்த அறிவிப்புக்கு எவ்வளவு வெயிட் இருக்குதோ அதே வெயிட் இந்த அறிவிப்புக்கும் இருக்கிறது. அவர் பாவின்னு சொன்னப்ப எல்லாரும் எப்படி பாவியாய் கருதப்படுகிறார்களோ அதுபோல இன்னைக்கு நீதிமான் சொன்னபடினாலே எல்லாரும் இன்றைக்கு நீதிமானாக கருதப்படுகிறார்கள். நிறைய பேருக்கு தெரியாது, அவ்வளவுதான். இங்கிலாந்து தேசத்திலே ராஜ குடும்பத்திலே பிறந்த ஒருவன் இருந்தானா. அவன் ஏதோ ஒரு பெரிய தவறு செய்து விட்டதுனால குடும்பத்துக்கு பெரிய அவமானமாகி எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், ஐயா நீ ஊரை விட்டே ஓடிடு, நாட்டை விட்டு ஓடி போயிட்டினா மரியாதையா அங்க போய் எங்கேயா தூரமா இருந்தீங்கன்னா, மானத்தை எடுக்காம இருந்தீங்கன்னா உனக்கு மாசம் மாசம் உனக்கு ஏதாவது 3 மாசத்துக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புறோம், அதை வச்சு ஏதோ ஒரு அளவுக்கு வசதியோட நீ வாழ்ந்துகொள், என்ன சொல்றேன்னாங்க. அவன் பார்த்தான், சரி இங்க இருந்தா நம்ம ஒழிச்சு கட்டிடுவாங்க, ஒண்ணுமே கிடைக்காதுன்னு சொல்லி போறான் வேற நாட்டுக்குன்னு கனடா தேசத்துக்கு போனானா. கனடா தேசத்துல போய் 3 மாசத்துக்கு அவனுக்கு ஒரு செக் வரும், அதை வாங்கி பேங்க்ல போட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு பேசாம இருந்திருக்கிறான். ஏதோ இதாவது கிடைச்சதுன்னு. கொஞ்ச நாளைக்கு பிறகு யாரோ சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்கு போய் அங்கேயே வேலை கிடைக்கும், அங்க போன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கனடா தேசத்துல இருந்து அப்படியே அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறான். இது அந்த காலத்துல உண்மையா நடந்த கதை. அமெரிக்காவுக்கு வந்து அங்கே ஒரு இடத்துல தங்கி கொண்டு இன்னும் கனடாலேயே அந்த பேங்க்குக்கு பணம் வந்துகிட்டு இருக்குது. அங்கிருந்து அனுப்ப சொல்லிட்டான், என்னுடைய இந்த புது விலாசத்துக்கு நீங்க அனுப்பி வைங்க பணத்தை வந்த உடனே. 3 மாசத்துக்கு ஒருக்க இந்த பணம் வரும், இங்கிருந்து அனுப்பப்படும். இவன் பாட்டுக்கு போய் அங்கே இருந்து கொண்டு அங்க ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு சாதாரண வேலை, லிஃப்ட் ஆபரேட்டர் நம்ம வேலை செய்துட்டு இருந்தான். இதுக்கு இடையில இவனுடைய குடும்பத்திலே இருந்த தகப்பனார் இறந்து போனார். தகப்பனார் இறந்து போன பிறகு இவருடைய அண்ணன் வாரிசாக வர வேண்டிய ஒரு ராஜ குடும்பத்தில் வாரிசாக வர வேண்டிய ஒரு ஆள், அந்த ஆளும் திடீரென்று ஒரு விபத்தில் இறந்து போனார். வேற வாரிசே கிடையாது, இந்த ஆள் தான் வாரிசு. இந்த ஆளுக்கு அடிச்சது யோகம். ஊரை விட்டு போயான்னு சொன்ன ஆளை போய் இப்ப தேடுறாங்க எல்லாரும். அந்த ஆளை போய் இழுத்துட்டு வா, வாரிசே இல்லை, அந்த ஆள் தான் வாரிசுன்னு சொல்லி போய் கனடா தேசத்துல தேடினா அவரை காணுமா. எங்க போயிட்டாருன்னு பார்த்து கேட்டா அங்கங்கே சிகாகோ பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருக்காரையான்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்கங்க பேங்க் மூலமா ட்ரேஸ் பண்ணி எங்க போகுதுன்னு அட்ரஸ் எல்லாம் விசாரிச்சு போய் அங்க கடைசியில போய் ட்ரேஸ் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு ஹோட்டல்ல சும்மா சாதாரண வேலையில லிப்ட் ஆபரேட்டராவோ என்னமோ உட்காந்துட்டு இருக்கான ஆளு. அவனுடைய தாயார் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கொண்டாந்து நியூயார்க்ல கொண்டாந்து அவனுக்கு புதுசா சட்டையெல்லாம் வாங்கி எல்லாம் உடுத்தி திருப்பி கொண்டு போறப்போதான் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் எல்லாம் அவங்களை பிடிச்சி அந்த நியூஸே பெருசா போட்டாங்களாம் பேப்பர்ல. அந்த காலத்துல பாருங்க, நாம் எல்லாரும் அப்படிதான். பாவத்து நிமித்தமாக நாம் தேவனை விட்டு தூரம் போனோம், ஒன்றுமில்லாமல் இருந்தோம், பாவிகளாய் நியாயந்தீர்க்கப்பட்டோம், ஆக்கினி தீர்ப்புக்குள்ளாக இருந்தோம், குற்றவாளிகளாக இருந்தோம், ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் நமக்கு போய் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீதி உண்டாயிருக்கிறது. இயேசு என்றைக்கு சிலுவையில மரித்தாரோ அந்த நிமிஷமே உலகத்தில் இருக்கிற அனைவரும் அவரை விசுவாசித்தால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எல்லாரும் நீதிமான்கள் என்கிற ஒரு நிலைக்கு அவர் கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது போய் அறிவிக்க வேண்டியதுதான். அதைத்தான் சுவிசேஷத்தை உலகம் என்று சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லிருக்கார். சுவிசேஷம் என்ன? உலகம் என்று சென்று நீ பாவி நீ பாவி நீ பாவின்னு பிரசங்க, அது சுவிசேஷம் கிடையாது. உலகம் என்று சென்று நாம் பாவிகளாய் இருந்தோம், இப்பொழுது இயேசு நமக்காக மரித்து சிலுவையில் ரத்தம் சிந்தினபடினால் நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இனி தலை குனிய வேண்டியதில்லை, தலை நிமிர வேண்டிய நேரம் இது. நம்முடைய பாவங்கள் அகற்றப்பட்டது, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிவித்து ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வருவதுதான் சுவிசேஷ பிரசங்கம். இருக்கிறீங்களா? எல்லாரும் பாவம் செய்து, அடுத்த வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொன்னால்
என்ன அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். தேவ மகிமை அற்றவர்களாகி என்று. தேவ மகிமை அற்றவர்கள் என்று சொன்னால் அந்த தேவனுடைய பரிசுத்தத்தின் அளவை எட்டி பிடிக்காதவர்களாக, குறைவுபட்டவர்களாக, தேவனோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, தேவனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்கள் அந்த உயரத்துக்கு எட்ட முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அர்த்தத்தில் தான் ஆங்கிலத்தில் அழகா சொல்லியிருக்குது, all have sinned and come short of the glory of God. தேவனுடைய மகிமைக்கு குறைவாய் காணப்படுகிறார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கதை சொல்றாங்க. வேர்ல்டு வார் 1 உலக மகா யுத்தம், முதலாவது உலக மகா யுத்தத்தின் பிறகு நிறைய அமெரிக்க சோல்ஜர்கள், போர் சேவர்கள் பிரான்ஸ் தேசத்திலே வைக்கப்பட்டிருந்தார்களாம். அங்கே ஒரு இடத்திலே ஒரு 40 சோல்ஜர்களை வைத்து இந்த ஆயுதங்கள் எல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற இடம், அதை பார்த்துக் கொள்வதற்காக ஒரு 40 பேரை வைத்திருக்கிறாங்க ஒரு சின்ன கிராமத்தில். இவர்கள் வேலையெல்லாம் ரொம்ப போர் அடிக்கிற வேலை, சும்மா நின்று பார்த்துக்கணும், அது அவ்வளோதான். டியூட்டி போட்டு 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். போர் அடிச்சு எப்படா லீவ் வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஐரோப்பா கண்டத்தையே சுற்றி பார்க்கணும், ஜெர்மனிக்கு போகணும், அங்கே பெல்ஜியமுக்கு போகணும், லண்டனுக்கு போகணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு பெரிய ஆசை. இப்படியே இருக்கும்போது திடீரென்று ஒரு அறிவிப்பு வருகிறது. என்ன அறிவிப்பு? லண்டன், பாரிஸ், பிரசல்ஸ், ரோம் இப்படிப்பட்ட இடங்களில் பெரிய பீஸ் மார்ச் வைக்க போறாங்க, பெரிய பேரணி நடத்த போகிறார்கள். இந்த பேரணியில மார்ச் பண்றதுக்கு அமெரிக்க சோல்ஜர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று நியூஸ் வந்தது. உடனே எல்லாருக்கும் பெரிய உற்சாகம். இந்த 40 பேர் போர் அடிச்சு போய் ஒரு சின்ன கிராமத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு, அடே அப்பா, கவர்மெண்ட் செலவுலயே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம், லண்டனை பார்க்கலாம், பாரிஸை பார்க்கலாம், ரோமை பார்க்கலாம், பிரசல்ஸை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி பெரிய சந்தோஷம். ஆனா அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறது? இதுக்கு 2 கண்டிஷன். முதலாவது கண்டிஷன் என்ன? இந்த பேரணியில மார்ச் பண்ணக்கூடிய தகுதி உள்ளவனா இருக்க வேண்டும் என்றால், முதலாவதாக எந்த விதமான ரெக்கார்ட் எந்த விதத்திலும் எல்லாம் கிளீன் ரெக்கார்டா இருக்கணும். கோர்ட் மார்ஷல் பண்ணப்பட்டிருக்க கூடாது, எந்த விதமான குற்றத்துக்காகவும் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்க கூடாது. இந்த போர் சேவகன் கிளீன் ரெக்கார்டு இருக்கணும், அது முதல் கண்டிஷன். சரி, அது பரவாயில்ல, இவங்க எல்லாம் கிளீனான ஆட்கள் தான். அடுத்த கண்டிஷன் என்ன? எல்லாரும் 1 மீட்டர் 86 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும். 1 மீட்டர் 86 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால்தான் இந்த பேரணிக்கு மார்ச் பண்றதுக்கு தகுதி உள்ளவர்கள் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த 1 மீட்டர் 86 சென்டிமீட்டர்னா அமெரிக்கர்களுக்கு வழங்கல. இன்னைக்கு கூட அவங்க மீட்டர் யூஸ் பண்றது கிடையாது. இப்ப போனீங்கன்னாலும் மைல் தான் சொல்லுவாங்க, மைல் கணக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, கிலோமீட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, யார்டுன்னு தான் சொல்லுவாங்க. மீட்டரை யூஸ் பண்றதே கிடையாது அவங்க அமெரிக்கன். வேணுனே அவங்களுக்கு இங்கிலாந்துக்காரங்களுக்கு ஒரு இது, அவங்க கதவை இப்படி திறக்கிற மாதிரி வச்சா இப்படி திறக்கிற மாதிரி வைப்பாங்க. சுவிட்ச் நம்மளாம் இப்படி போடுறோம், அவங்க இப்படி போட்டால் தான் ஆன். வேணுனே அது அவங்களுக்குள்ள ஒரு எதிர்ப்பு. நீ என்ன இப்படி போட சொல்றது, நான் இப்படி தான் போடுவேன். ஆகையால மீட்டரை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. மீட்டரை யூஸ் பண்ணாம எல்லாம் யார்டு யூஸ் பண்றதுனால 1 மீட்டர் 86 சென்டிமீட்டர்னா யாருக்கும் வழங்கல. அங்க இருந்த ஒரு சாதாரண போர் சேவகன் அந்த கேப்டன் போய் கேட்டான், ஐயா 1 மீட்டர் 86 சென்டிமீட்டர்ன்றாங்களே, எப்படி அது என்ன அளவு? அவர் சொன்னாராம், தெரியலையா, கொஞ்சம் உயரமா இருக்கணும்னு நினைக்கிறேன், எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை விட நான் உயரம், அது வரைக்கும் சந்தோஷம். அந்த நான் எனக்கு அநேகமா கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் உன்னை விட நல்ல உயரம் எனக்கு ஜாஸ்தி இருக்கு. இப்படியே இந்த கேம்ப் பூரா இந்த 40 பேருக்குள்ள ஒரு பெரிய போட்டி. உன்னை விட நான் உயரம், உன்னை விட நான் வந்து நின்று பார்க்கலாம், நீ எவ்வளவு இருக்க, நான் எவ்வளவு இருக்கேன். 1 மீட்டர் 86 சென்டிமீட்டர் எவனுக்கு இன்னும் விளங்கல எவ்வளவுன்னு. ஆனா எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க, நீ உயரமா நான் உயரமா, நீ உயரமா நான் போயிடுவேன் எல்லாம் சொல்லி இருக்கிறான். கடைசியில ஒரு ஆள் இருந்தான், அவன் கொஞ்சம் புத்திசாலி. அவன் என்ன பண்ணான், நான் பட்டணத்துக்கு போய் நல்ல ஒரு டேப் வாங்கிட்டு வர்றேன், 1 மீட்டர் 86 சென்ட்னா என்னன்னு பாத்துருவோம்னு சொல்லி நேரா வாங்கிட்டு வந்து அந்த டேப்பை டைனிங் ஹால்ல கொண்டு போய் நேரா அந்த செவுத்துல வச்சு அளந்து கரெக்டா லைன் போட்டான். அது போட்டா 6 அடி 1 அங்குலம், அப்புறம் 1/5 அங்குலம், ஒரு அங்குலத்துக்கு 5ல் 1 பகுதி, 6 அடி 1.25 அங்குலத்துக்கு மேல இருக்குது, 1.25 அங்குலத்துக்கிட்ட இருக்கு. அப்ப 6 அடி 1.25 அங்குலம் கிட்டத்தட்ட இருக்க வேணும் இந்த பேரணியில சேர வேணும். அந்த லைனை போட்ட உடனே அன்னைக்கு ஒரே ரஷ் டைனிங் ஹால்ல. என்ன ரஷ்? எல்லாம் வந்து நின்னு பாக்குறான். உன்னை விட நான் உயரம் சொன்னவெல்லாம் உயரம் போதாதுன்னு இது காமிக்குது. எல்லாரையுமே போதாதுன்னு காமிக்கிறது. கடைசியில் அந்த கேம்ப்ல அத்தனை பேருக்கும் ஒருத்தன் கூட தேர்ந்தெடுக்கப்படலையா, எல்லாருமே போதாதுன்னு எல்லாரையும் ஒதுக்கிட்டாங்க. 2700 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களாம். அவர்களெல்லாம் வேற எங்கெங்கிருந்தோ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இவங்க எல்லாம் பேசுனது இவ்வளவு நேரம் வீணு. நான் உன்னை விட உயரம்,
நான் தேவலாம், நான் போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பாருங்க, யூதர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, அவனை விட நான் தேவலாம், அவன் என்ன கிறிஸ்தவன், என்ன பாரு நான் எவ்வளவு பெரிய யோகியன். தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் சொன்னா அவருடைய பரிசுத்தத்தின் அளவுக்கு இவர்களை ஒப்பிட்டு பார்த்தால் இவர்கள் குறைவுள்ளவர்களா இருக்கிறார்கள் என்பது அர்த்தம். இவர்கள் தேவனோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து எப்படி குறைவுள்ளவர்கள் என்பதை காணாமல் ஒருவர் மற்றொருவரோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து அவனை விட நான் தேவலாம், இவனை விட நான் தேவலாம் என்று இப்படியே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் இயேசு மலை பிரசங்கத்தை சொன்ன போது என்ன சொன்னார்? unless your righteousness exceeds the righteousness of the Pharisees, உங்களுடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமா இல்லை என்றால் முடியாது என்றார். பரிசேயருடைய நீதியை விட உங்களுடைய நீதி அதிகமா இருக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே என்ன பண்ணாங்க அவங்க? நான் பரவாயில்லைங்க, அந்த பரிசேயரை விட தேவலாம் என்று சொல்ற இன்னொரு பரிசேயன் இருக்கிறான். அதுக்கு தான் சொன்னாரு, உங்கள் ஒருவன் கவலைப்படுகிறதுனால் ஒரு முளத்தை கூட்ட முடியுமோ? நீ இன்னைக்கெல்லாம் உட்கார்ந்து யோசிக்கிறதுனால ஒரு முளத்தை கூட்ட முடியுமானார். ஏன் தெரியுமா சொன்னார்? அவனுக்கு தான் சொன்னார். எவனுக்கு? நான் எப்படியாவது போடுவேன், எனக்கு எப்படியும் 6 அடி 1.25 அங்கெல்லாம் இருக்காது, எனக்கு கண்டிப்பா இருக்கும். இவன் என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ உட்கார்ந்து இன்னைக்கெல்லாம் யோசிச்சுனா 6 அடி 1.25 அங்கெல்லாம் வர முடியுமா? நீ ஒருவன் கவலைப்படுகிறனால் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? அப்பா, நீ கூட்ட வேண்டியது 1 இன்ச் 2 இன்ச் இல்ல, எவ்வளவு கூட்டணும்? ஒரு முளம். ஒரு முளத்தை எப்படி கூட்ட போறேன்றாரு, கிண்டல் பண்றாரு. ஆக்சுவலா கேட்டா உட்கார்ந்து நீ இன்னைக்கெல்லாம் யோசித்து நான் அவனை விட பெட்டர் இவனை விட பெட்டர்னா ஒரு முளத்தை நீ கூட்ட முடியுமா? 1 இன்ச் 2 இன்ச்னா பரவாயில்ல. அமெரிக்கால பாருங்க, ஷூ விற்கிறாங்க. கொஞ்சம் குள்ளமா இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ரிலீஃப் அங்க. என்னன்னா ஷூக்குள்ள ஒரு திருட்டுத்தனம் பண்றான், அதுக்குள்ள ஏதோ ஒரு பேடிங் மாதிரி கொடுத்து ஒரு 1 இன்ச் 2 இன்ச் உயர்த்தி காமிக்கிறான். ஹீல் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், இந்த சின்ன ஹீல் மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள ஹைட் வச்சு கொடுக்குறான். ஏன்? அங்க உயரமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உயரமா இருந்தாதான் மதிப்பு, உயரமா இருந்தாதான் லீடரா இருக்க முடியும், உயரமா இருந்தாதான் பெரிய வேலைக்கு போக முடியும், உயரமா இருந்தாதான் இன்டர்வியூக்கு போனா தைரியமா நிக்க முடியும். அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், உயரமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அப்படிப்பட்ட சொசைட்டில இதுக்கு நானுங்க இருக்கிறான். மேகசின்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும், நீ குள்ளமா இருக்கிறாயா, கவலைப்படாதே, உன்னை உயரமாக்குகிற ஷூவை நான் விற்கிறேன். உள்ள ஒரு திருட்டுத்தனமா ஒரு பேடிங் மாதிரி கொடுத்து ஒரு 2 இன்ச் தூக்கி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஆள் உயரம் 5 அடி 6 அங்குலம் தான் இருக்கு, பார்த்தா 5 அடி 8 அங்குலம் மாதிரி இருப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ 1 இன்ச் 2 இன்ச்னா பரவாயில்ல, ஏத்திக்கலாம். நீ இன்னைக்கெல்லாம் உட்கார்ந்து யூஸ்தாலும் நீ ஏற வேண்டியது ஒரு முளம். ஒரு முளத்தை கூட்ட முடியுமாங்கிறார். கூட்ட முடியாதே. உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு சந்திர மண்டலத்துக்கு எகிரி குதிங்க பார்க்கலாம், போயிடுவீங்களான்னு பார்க்கலாம்னா எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்க. சரி, ஒரு வயசான அம்மா ட்ரை பண்றாங்கன்னு வைங்க, எகிரி குதிக்கிறாங்க, ஒரு 6 இன்ச் தான் குதிச்சாங்க. இங்க யாராவது ஒலிம்பிக் ஹை ஜம்பரா இருக்கலாம், அந்த ஆளை கூப்பிட்டு குதிக்க சொன்னா 6 அடி குதிப்பாரு, 6 இன்ச் இல்ல 6 அடி குதிப்பாரு. இன்னொரு ஆள் ஒலிம்பிக் போல் வால்டரா இருக்கலாம், அவர் பெரிய குச்சி எடுத்து கோல் எடுத்துட்டு வந்து குதிச்சாருன்னா 20 அடி கூட குதிக்கலாம், அதுக்கு மேல கொஞ்சம் கூட குதிக்கலாம். ஆனா பாருங்க, 6 இன்ச் குதித்த அந்த வயசான அம்மாவும் 6 அடி குதிச்ச அந்த ஹை ஜம்பரும் 20 அடி குதிச்ச இந்த போல் வால்டரும் எல்லாருமே இவர்களுக்கு இடையில என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தரை பார்த்து நான் சந்திர மண்டலத்துக்கு உன்னை விட கிட்ட வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? வேடிக்காது, முடியாது. There is no difference between these people. 6 இன்ச் குதிச்சவங்களுக்கும் 6 அடி குதிச்சவங்களுக்கும் 20 அடி குதிச்சவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட வித்தியாசத்தை வைத்து தான் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் பார்த்து நான் உன்னை விட தேவலாம், நான் அவரை விட தேவலாம், நான் இப்படி யோக்கியன் அப்படி யோக்கியன்னு சொல்றோமே, அதை பார்த்து தேவன் நகைக்க வேண்டியதா இருக்கிறது. அது நமக்கு தான் செல்லும், நம்முடைய சமுதாயத்தில் தான் செல்லும் ஒழிய தேவனுடைய பார்வையில் அது ஒண்ணுமே கிடையாது. சந்திர மண்டலத்துக்கு குதிக்க வேண்டியவன் 6 அடி குதிச்சான்னா 60 அடி குதிச்சான வித்தியாசமே இல்லை. அது பக்கத்துல கூட வர முடியல அவனால. வேத வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனோம் என்று சொல்லுகிறது. அப்படி இருந்தவர்களை, தேவனுடைய மகிமை அற்று போனவர்களை தேவன் நீதிமானாக்குறார். அப்ப ஒரு முழம் கூட்ட முடியாத ஆட்கள் நம்ம. நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் ஒன்று செய்ய முடியாதவர்கள். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதை குறித்து நம்மால் ஒன்று செய்ய முடியாது. அப்படி இருந்தவர்களை அவர் என்ன பண்ணுகிறார்? நீதிமான்களாக ஆக்குகிறார். அவருடைய பார்வையிலே அவரோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் மனுவர்க்கம் காண வேண்டும். இன்றைக்கு
ஏதோ நாம் யோகியர்கள், நாம் நல்லவர்கள் என்று யோசித்துக் கொண்டிருப்பது தேவனுடைய பார்வையிலே அது வேடிக்கையாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு முன்பாக வந்து, தேவனே உம்முடைய பார்வையிலே நான் பாவிதான், உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது உண்மைதான், நான் பாவி என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன், தேவ மகிமை அற்று போனேன், I have fallen short of the glory of God. நான் இன்னைக்கெல்லாம் உட்கார்ந்து எவ்வளவு யோகியதை நான் செய்தாலும், எவ்வளவு புண்ணியங்களை செய்தாலும், எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தாலும் அந்த அளவுக்கு என்னால் உயர முடியாது. உம்முடைய பார்வையிலே நான் மகிமை அற்று போனவன், உம்முடைய பார்வையிலே நான் குறைவுபட்டிருக்கிறவன், மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்திவிட்டு உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதை நான் கவனிப்பேன் என்று சொல்லி, முதலாவது ஒரு மனுஷன் இந்த மனு வர்க்கத்திலே சேர்ந்த எவனா இருந்தாலும் தான் பாவிதான் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒத்துக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஒரு முழத்தை கூட்ட முடியாத நம்மை, அந்த உயரத்தை எட்டி பிடிக்க முடியாத நம்மை, அந்த பரிசுத்தத்தின் அளவுக்கு வர முடியாத நம்மை, 10 கற்பனைகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாத நம்மை, அந்த பரிசுத்தத்தை தொடக்கூட முடியாத நம்மை தேவன் என்ன ஆக்குகிறார்? தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த அளவுக்கு கொண்டு வருகிறார். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் நீதிமானாக்கப்படுதல். தேவனுடைய செயல் அது, அது நம்முடைய செயல் அல்ல, அது தேவனுடைய செயல். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மிக முக்கியமான நேரம். தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்தவர்களை தான் இன்றைக்கு எப்படி ஆக்கி இருக்கிறார்? மகிமையின் மேல் மகிமை அடைகிறவர்களாக மாற்றி இருக்கிறார். அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். மகிமை என்று சொன்னால் அவருடைய தன்மை, அவருக்கு இருக்கிற சகல சுவாபம், அதைத்தான் அந்த மகிமை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது வேதம் சொல்லுகிறது, வார்த்தை மாம்சமானது, நம் மத்தியிலே அவர் இருந்தார், அவருடைய மகிமையை கண்டோம் என்று யோவான் சொல்லுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். மகிமையை கண்டோம்னா எப்படி கண்டார்கள்? ஏதோ வெளிச்சத்தை கண்டார்களா? கிடையாது, அதை சொல்லவில்லை. அவர் தேவனுடைய மகிமையை இயேசுவிலே கண்டார்கள். என்ன கண்டார்கள்? தேவனுடைய தன்மையை கண்டார்கள், சுவாபத்தை கண்டார்கள், தேவன் யார் என்பதை அங்கே கண்டார்கள். மகிமை அற்றிருந்த நம்மை தேவன் மாற்றும் போது தம்முடைய சுவாபத்தை நமக்கு தருகிறார். தேவனுடைய மகிமை அற்றவர்களாக இருந்த நாம் தேவனுடைய மகிமை உள்ளவர்களாக மாறுகிறோம். அதுதான் ரட்சிப்பு. இது ஏதோ வெறும் பாவ மன்னிப்பு கிடையாது. இது ஏதோ ஒரு மனுஷன் கழுவப்பட்டு லேசா கொஞ்சம் சுத்தப்படுத்தப்படுகிறது கிடையாது. அப்படி கிடையாது. மகிமை இல்லாதவர்களாக இருந்த நாம் மகிமை உள்ளவர்களாக மாறுகிறோம். இந்த மகிமையை எந்த மனுஷனும் போய் வாங்கி கொண்டு வர முடியாது. இதற்கு ஒரு விலைக்கரையை கொடுத்து அதை வாங்க முடியாது. ஒரே ஒரு காரியம் தான் அதை செய்ய முடியும், அது கிறிஸ்துவனுடைய மீட்பின் கிரியை. ஆகையால் தான் ரட்சிப்பு என்கிறது நாம் செய்கிற ஒன்றல்ல, நாம் சாதிக்கிற ஒன்றல்ல. நாம் ஏதோ போய் தேவனுடைய மகிமையை வாங்கி பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது ஒன்றே ஒன்று, அது இயேசுடைய விலையேறப்பெற்ற ரத்தம். அதன் மூலமாக தேவனுடைய மகிமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய மகிமையை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய மகிமையில பங்கெடுத்தவர்களாக இருக்கிறோம். மகிமை அற்றவர்களாக இருந்த நாம் மகிமை உள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஏதோ என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, என் குறையெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு, அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லை, அது ஒரு சிறு பகுதி தான். ரட்சிப்பு என்பது தேவனுடைய மகிமையினால் நாம் நிறைந்திருக்கிறோம். போக 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 இன்னும் அவருடைய மகிமைக்கொப்பாக மகிமையில மாற்றப்படுகிறோம். அப்படி என்று சொன்னால் அவருடைய சுவாபத்திலேயே நாம் மாற்றப்படுகிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறீர்களா? இதை நான் கோயிலுக்கு போனேன், நான் தவறாம அட்டென்ட் பண்றேங்க, நான் அப்படி பண்றேங்க, அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. மகிமை என்று சொன்னால் அவருடைய தன்மை, அந்த தன்மை உங்களுக்கு வந்திருக்கிறதா? தெய்வீக தன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? மாற்றப்படுகிறீர்களா? இன்னும் போக 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 அவருடைய தன்மையினால் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்றதெல்லாம் மாயை. முடிப்பதற்கு முன்பாக சொல்லுகிறேன், இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னும் இப்படிப்பட்ட மகிமையின் அனுபவத்துக்குள் வராதவர்கள், அந்த தேவனுடைய மகிமையை நான் இன்னும் பெறவில்லையா, அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நான் பெறவில்லை, அந்த சுவாபத்தை நான் பெறவில்லை, தேவன் என்னை மாற்றுகிற அளவுக்கு நான் இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கவில்லை, இன்றைக்கு இயேசு கரண்டிலே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அவர் என்னை நீதிமானாக்கட்டும், மகிமையில நான் பங்கெடுக்க விரும்புகிறேன், அவருடைய மகிமை எனக்கு கிடைக்கட்டும், அவருடைய மகிமையினால் என்னை நிரப்பட்டும், என்னை மாற்றட்டும் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருந்தால் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.
ஜெபித்து முடிப்போம். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தராகிய இயேசுவை நான் ரட்சகராக இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் கைகளை உயர்த்தி காண்பீங்கள், சீக்கிரமாக உயர்த்தி காண்பீங்கள். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். தேங்க்யூ. வேற யார் இருக்கீங்களா? வேற சீக்கிரமாக. சரி, இங்க வர சொல்லுங்க, முன்னாடி வர சொல்லுங்க. வேற யார் இருந்தாலும் சீக்கிரம் வரலாம். வேற யாரும் இருந்தாலும் சீக்கிரமாய் வரலாம்.